ஏய் ஒரு ஐடியா இருக்கு பாஸ். உங்க ஐடியா இருக்கட்டும் பாஸ், நான் ஒரு ஐடியா சொல்றேன், அத கேளுங்க பாஸ். கோணி பைக்குள்ள உங்களையும் சேர்த்து உள்ள வச்சு கட்டிட்டோம்னா நீங்க உங்கால லவ் பண்ணிக்கிட்டே போலாம்ல. ஐயோ டேய் சுருங்கி போன சுனாஃபனா, இப்பதாண்ட நீ உருப்படியான ஐடியா கொடுத்திருக்க. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நானும் கோணிக்குள்ள போயிட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்கும்போது பாதாம் அல்வாவும் பக்கோடாவும் சேர்த்து சாப்பிடுற மாதிரி இருக்குடா. பாஸ், எனக்கு கொடுக்காம பாதாம் அல்வாவையும் பக்கோடாவையும் நீங்க மட்டும் சாப்பிட்டா எப்படி பாஸ்? ராஸ்கல், இருக்குன்னு நினைச்சு ஒரு ஃபீலிங்ல சொல்றேன். ஓகே பாஸ். அது ஏய் ஏன் அங்க போட்ட? போய் எடுத்துட்டு வா போடி. என்னம்மா? பால் மாட்டிக்கிச்சு, கொஞ்சம் எடுத்து தரீங்களா? சரிம்மா போயிட்டு வா. ஹே இலக்கியா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னக்கா? அப்பா அந்த ரூம் கிட்ட என்ன தேடினாரா, என்னன்னு கேட்டுட்டு வரியா? சரிக்கா. சரி நீ வாமா, நான் எடுத்து தரேன். சீக்கிரம் கட்டு. பஸ், இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நாளைக்கு நீ என்னோட மனைவி. தூக்கிட்டு போ. சீக்கிரம் 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 வாங்கடா. வா 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 வா. இந்த பக்கம் வாங்க. வா 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 வா. கொண்டு வாங்கடா, வாங்கடா. வாங்கடா. என்னடா? வா வா வா. சரி பாஸ், சரி வேகமா வா. பாத்து. எங்க பொண்ணோட ரூம் எங்க இருக்கு? அது மேல. போங்க போங்க. இது என்னங்க மூட்டை? இது காய்கறி. கிச்சன் கீழ தானே இருக்கு. ஐயோ, கிச்சன் கீழே தான் இருக்கு, ஆனா குடோன் மேல இருக்கு. ஓ அப்படியா? சரி வேகமா போங்க. வாங்கடா வாங்கடா வாங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் வா 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 வா. வாடா வாடா வாடா. வாங்கடா வாங்கடா. ஆண்டி ஆண்டி, இந்த பக்கம் அஸ்வினோட வந்தா பாத்தீங்களா? அதுவா? ஆமா, இந்த இவர் ஏன் ஆண்டின்னு கூப்பிட்டீங்க? அந்த பையன் இந்த பக்கம் தான் போனா. போங்க போங்க. ஓகே, தேங்க்ஸ் ஆண்டி. வா. டேய் தூக்குங்கடா. வேற யாராவது வந்து போறாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. வா. என்னடா போன் பண்ணி உடனே வர சொன்ன? காரியம் சபாஷ்டா. டேய் பாத்துடா, மூச்சு கீச்சு திணற போதுடா. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது பேபி, நான் பாத்துக்கிறேன். இவன் என் பொண்டாட்டியாக போறவல்ல, இவளுக்கு எந்த ஆபத்தும் வராது. கோணிக்குள்ள இருக்கிற ராணி அவன். டேய் சூப்பர்டா சூப்பர்டா. இப்பவாவது ஒழுங்கா காரியத்தை கச்சிதமா முடிச்சியே. டேய் நீ வீரன் தாண்டா. கலக்கிட்டடா. டேய் இவளை கூட்டிட்டு போய் ஏதாவது கோயில வச்சு நைசா கழுத்துல தாலி கட்டிடு. டேய் அதுக்கு முன்னாடி அவன் மேல எனக்கு ஒரு கோவம் இருக்குடா. என்ன? ஒரே ஒரு தடவை யாருக்கு எனக்கு வலிக்குதுல்ல. டேய் டேய், இவ என்னெல்லாம் பண்ணிருக்கா, எனக்கு எவ்வளவு வலிக்கும். என்ன வேணா ஒதுச்சுக்க பேபி. நீங்க பாரு பேபி, நான் சொன்ன மாதிரியே கோயில்ல வச்சு இவளுக்கு தாலியை கட்டிடுறேன். என் நீண்ட நாள் ஆசை நிறைவேறிடுச்சு பேபி. இனிமே என் வாழ்க்கையில பால் நிலா, பருவ நிலா, தேன் நிலா, திகட்டாத நிலா எல்லாமே என்னோட வசுந்தரா தான். என் தெய்வமே, என் குல விளக்கே, என் ஆசீர்வாதம் பண்ணு. முகர கட்ட. ஏய் நீ எங்கடா இவ கூட குடும்பம் நடத்த போற? இவ காலடியிலேயே விழுந்து கிடக்க போற. அவ நல்லா உன்னை உரல்ல போட்டு இடின்னு இடிக்க போறா பாரு. நல்லா இருடா சோதி. காரியம் முடிஞ்ச உடனே இந்த பாட்டிய கழட்டி விட்டுறாத. பார்த்து நல்லபடியா கவனிடா, காசெல்லாம் கொடுத்துரு. பேபி என்ன இப்படி சொல்லிட்ட? நான் சொன்னதுதான். நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. நான் உன்ன கவனிக்காம இருப்பனா? சரி யாராவது வந்து தொலைக்க போறாங்க, முதல்ல தூக்கி போங்கடா. போங்கடா சீக்கிரம் போங்க, எடுத்து போங்க. முகத்தை மூடுறா இவன் ஒருத்தன். சரி பேபி வர, சீக்கிரம் போங்கடா. அடியே வசு, பாத்தி அடிவ நிலைமைய டேக் ஆஃப் பண்ணிட்டான் பாத்தியா? இனிமே நீ அந்த கருவாப்பைய ஜோதிக்கு தான் பொண்டாட்டி. உன் திமிரெல்லாம் அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி போகுதுரி. அப்ப நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் தேருக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி போட்டுட்ட பாத்தியா?
உனக்கு அர்ஜுன் பைய கேக்குதா? ஜேகேஆர் குடும்பத்து மருமகளா நீ? வெச்சம் பாரு ஆப்பு. என்கிட்ட வேகாதடி உன் பருப்பு. கோவில்ல கல்யாணம்னா அங்க போய் அடங்கி கிடக்கணும். மண்டபத்துல என்னடி பெருசா பில்டப்? அப்பப்பா, இனிமே என் கண்ணு உன்னை பார்க்கவே பார்க்காது. கதவு தரங்க. சீக்கிரம் சீக்கிரம் உள்ள ஏத்துங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் வண்டியிடு வண்டியிடு. நினைத்ததை முடிப்பவள் நான். நான் என்ன பாட்டி, இப்போ யார் என்ன தேடுறாங்க? பாட்டி, யாரும் இல்லையா? நீ போ, நீ போ, நீ போ. என்னது இது? இவ எதுக்கு வரா? அப்போ யார அவன் கோணில போட்டு தூக்கிட்டு போறா? டேய் முட்டா பையில சோதிமணி, ஏய் நீ யாரடா தூக்கிட்டு போற? ஐயோ, இவ இங்க கல்லு குண்டு மாதிரி இருக்காளே. ஐயோ, ஏமாந்துட்டேடா கருவா குரங்க. இப்ப என்ன பண்றது? ஐயோ, பிரச்சனை ஆகிறதுக்குள்ள போன்ல தகவல் சொல்லிடலாம். தூக்கிட்டு போனவளை கொண்டு வந்து பத்திரமா சத்திரத்துல கொண்டு வந்து விட்டுற சொல்லிடலாம். ஐயோ, வேற வழியே இல்ல. இது வேற பஸ், என் செல்ல பஸ். உன்னை இப்படி கடத்துறது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ கோழிக்குள்ள இருந்தாலும் என் நெஞ்சு கூட்டுக்குள்ளேயே இருக்க. முட்டா பையில போன எடுறா சோதி. ஏய் பாத்தியாடா, பேபி கூப்பிடுது. காரியம் முடிஞ்சதும் காசு கடி போடுதா. பாவி பயலே. வசு, என் செல்லம், எந்த கோயில்ல வச்சு உனக்கு தாலி கட்டுறது? பேசாம திருப்பதிக்கு போயிடலாமா? பாஸ், வழியில போலீஸ் மறைக்கிறோம் பாஸ். ஐயோ, அவசரம் பிடிச்சோட எங்க இருந்த எனக்குன்னு வந்து வாச்ச. எடுத்து தொலையண்டா எரும மாடே. பிடிஞ்சா உனக்கு எனக்கு கல்யாணம். ஐயோ, அத நினைச்சாலே அப்படியே நான் ஆகாசத்துல பறக்கிற மாதிரியே இருக்கு. ஐயோ, இந்த கிழவி சும்மாவே இருக்காது. போன் பண்ணி காசுக்காக தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. பேசாம போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியதான். எடுப்பட்ட முட்டா பயலே, ஜோதி பயலே, அரைகுறையா வேலையை பார்த்துட்டு செல்போன் வேற ஆஃப் பண்ணி தொலைக்கிறியா? ஐயோ, உன் தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்க போகுது. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஒண்ணும் புரியலையே. எந்த பக்கம் போக? கதவை தரங்க ப்ளீஸ். கதவை திறந்து விடுங்க. ஐயோ, ஐயோ, போனை காணோம் சார். போனை எடுத்துட்டு போயிட்டாங்க சார். யாருங்க அது? கதவை தரங்க. யார் நீங்க? சாரி மேடம், இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். ஒரு சின்ன உதவி. பரவாயில்ல சார். இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல ஆசிரமத்துக்கு பல பேர் உதவி கேட்டு வர்றது சகஜம்தான். உள்ள வாங்க, என்ன உதவின்னு சொல்லுங்க. வாங்க. தேங்க்யூ மேடம். உட்காருங்க சார். சொல்லுங்க சார், நீங்க யாரு? என்ன விஷயமா என்ன இந்த நேரத்துல பார்க்க வந்திருக்கீங்க? நான் சென்னையில இருந்து வரேன் மேடம். ஜேகேஆர் குரூப்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அவங்க வீட்டு பையன் தான் மேடம். நான் இங்க இனியான ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள பத்தின டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் வேணும். கொஞ்சம் சொல்லுங்க மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அவங்கள பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்? ஆக்சுவலி இனியா மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் இங்க இருக்காங்க. ஆசிரமத்துக்கு வேண்டிய உதவி எல்லாமே அவங்க எல்லாரும் தான் செய்யறாங்க. எதுக்கு நீங்க இனியாவை பத்தி மட்டும் கேக்குறீங்க? இல்ல மேடம், அவங்களால எங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை வந்துருச்சு மேடம். சொல்றேன் மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம் தெரியணும்? என்ன தவிர இனியாவை பார்க்க வேற யாராவது வந்திருக்காங்களா? எதுக்கு இத கேக்குறீங்க? இல்ல மேடம், என் குடும்பத்திலே யாரோ
இனியாவை வச்சு ப்ளே பண்றாங்களோன்னு தோணுது. சில பேர் இனியாவை பார்க்க இங்க வந்தாங்க. அது யார் என்னன்னு பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது விசிட்டர்ஸ் நோட்டு. இதுல வந்தவங்களோட பேரெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இந்திராணின்னு ஒருத்தவங்க இனியாவை பார்க்க வந்ததா இனியா என்கிட்ட சொன்னதா எனக்கு ஞாபகம் இருக்கு. இருங்க செக் பண்ணி பாப்போம். ஆமா, இந்திராணின்னு ஒருத்தவங்க பார்க்க வந்திருக்காங்க. மேடம் வேற யாராவது வந்திருக்காங்களான்னு கொஞ்சம் பாருங்களேன். இளமாறன்னு ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு. நான் நினைச்ச மாதிரியே எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களே ரகசியமா இங்க வந்து இனியாவை பார்த்துருக்காங்க மேடம். கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இனியாவோட கேரக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க பிக் பாக்கெட் அடிக்கிற பொண்ணு, பக்கா ஃப்ராடு, இப்படியெல்லாம் அவங்கள பத்தி. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை மிஸ்டர் ஆனந்த். இங்க ஆசிரமத்துக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க. உதவுறவங்களோட உதவிய பாப்போமே தவிர உதவுற கைய பத்தி ஆராயிற அவசியம் எங்களுக்கு இல்ல. இப்ப கூட இந்த இடம் ஏலத்துக்கு வந்துச்சு. இனியாதான் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த இடத்தை மீட்டு கொடுத்தாங்க. மேடம் இப்ப எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது மேடம். இனியா எங்க வீட்டுக்கு மருமகள் ஆகணுங்கிறதுக்காக வாங்கின கூலி தான் மேடம் அது. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் மேடம். எங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம் மேடம். இனியா மாதிரி ஒருத்தி எங்க அண்ணனுக்கு மனைவியே ஆகவே கூடாது மேடம். அதோட ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை பறிபோக கூடாது மேடம். இப்ப இது உங்க கையில தான் இருக்கு மேடம். அதுக்கு நான் என்ன செய்யறது ஆனந்த்? நீங்க என் கூட சென்னைக்கு வரணும் மேடம். எல்லாரும் முன்னாடியும் இனியாவை பத்தின அத்தனை உண்மையை நீங்க சொல்லணும் மேடம். நான் எப்படி சொல்லுவேன்? அவ இந்த ஆசிரமத்துக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கா. எங்க குடும்பத்துக்காக நீங்க ஹெல்ப் பண்ண கூடாதா? அது மட்டும் இல்லாம ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கைக்காக ஹெல்ப் பண்ணுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். இனியா உங்க ஆசிரமத்துக்கு பண்ண ஹெல்ப் எல்லாமே முறையா வந்த பணத்தை வச்சா? அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்துல குழப்பத்தை விளைவிக்கிறா. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறா மேடம். அதை தடுங்கன்னு தான் நான் கேக்குறேன். இதுக்கு நீங்க அமைதியா இருந்தா என்ன மேடம் அர்த்தம்? சின்ன வயசுல இருந்தே இந்த ஆசிரமத்துக்கு தொடர்புல இருக்கிறவங்கள நான் காட்டி கொடுக்க விரும்பலன்னு அர்த்தம். அப்படியா மேடம்? அப்ப எனக்கு வேற வழி இல்ல மேடம். இனியா கொடுத்த பணத்தை வச்சுதான் இந்த ஆசிரமம் ஏலத்துக்கு போகாம நீங்க தடுத்திருக்கீங்க. அந்த பணம் ஆள் மாறாட்டம் பண்ணதுக்காக இனியாக்கு கொடுக்கப்பட்ட பணம். அதுக்கு நீங்களும் உடந்தன்னு நான் சொல்லி நான் உங்க மேலையும் இந்த ஆசிரமத்து மேலையும் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். என்ன அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளாதீங்க மேடம். ப்ளீஸ் என்னோட சென்னைக்கு வாங்க. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க மேடம். நீங்க சொன்னா போதும், எல்லாருமே நம்புவாங்க. ஏன்னா இனியா இங்கதான் பிறந்து வளர்ந்துருக்கா. சரி, நான் வரேன் மிஸ்டர் ஆனந்த். இங்க என்ன நம்பி ஏராளமான குழந்தைங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு தான் நான் யோசனை பண்றேன். நான் தயங்கினதுக்கு அதுவும் ஒரு காரணம் தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். இங்க உடனே திரும்பிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இந்த குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்க சொல்லி என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். போலீஸ் அது இதுன்னு மிரட்டினு தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். எனக்கு வேற வழி தெரியல. பரவாயில்லங்க, நான் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். இந்த தகவலை மீனாட்சி கிட்ட சொன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல. ஆனந்த், ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? சரி, அதான் நேர்ல போறோமே.
சரி வாங்க மிஸ்டர் ஆனந்த், நாம போகலாம். சரி மேடம். சரி. நீ இங்கே இரு, நான் அந்த பால் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? தேங்க்யூ கா. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? ஐயோ நீ போ. அங்கிள் அங்கிள் அந்த அக்கா. ஐயோ அர்ஜுன் சார் வராதீங்க. நீங்க இங்க வராதீங்க சார். அர்ஜுன் சார் வராதீங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. அர்ஜுன் சார் வராதீங்க. ஏய் சார் போங்க. அர்ஜுன் சார் விடுங்க. அர்ஜுன் சார் நீங்க போங்க. வசு போட்டுக்கோ. இந்த பக்கம் வா. சார் என்ன சார் பண்றீங்க? வசு வசு வசுவா போடா. பையில வசு, பையில வசுவா. ஐயோ நெருப்பு நெருப்பு. ஐயோ ரூம்குள்ள நெருப்பு. நெருப்பு பிடிச்சா வாங்க சீக்கிரம் வாங்க. அர்ஜுன் தம்பி என்னாச்சு? ஒண்ணு இல்ல டென்ஷன் ஆகாதீங்க. ஒண்ணு இல்ல. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அர்ஜுன் என்னாச்சு அர்ஜுன்? என்னாச்சு? எப்படி ஃபயர் ஆச்சு? ஐயோ கொஞ்சம் இருங்க எல்லாரும். கொஞ்சம் அமைதியா இருங்க. அர்ஜுன் என்னாச்சு? அமைதியா இருங்க. ஒண்ணும் இல்ல. ஏண்டி என்னாச்சுன்னு சொல்லு. எதுக்காக அந்த ரூமுக்கு போன? சொல்லு. அம்மா நான் பால் விளையாடிட்டு இருந்தேனா, அந்த பால் வந்து அந்த ரூமுக்குள்ள விழுந்துடுச்சு. அந்த ரூமுக்கு பால் எடுக்க போனேனா, அப்புறம் அந்த ரூம்ல நெருப்பு பிடிச்சிருச்சு. என்னால வெளியே வர முடியல. வசுந்தரா அக்கா தான் என்ன காப்பாத்துனாங்க. ஏய் என்ன சொல்ற? வசு அக்கா உன்னை காப்பாத்துனாளா? அர்ஜுன் காப்பாத்தலையா? வசுந்தரா அக்காவும் காப்பாத்துனாங்க, அர்ஜுன் அங்கிளும் காப்பாத்துனாங்க. ஏய் உண்மையை சொல்லு. வசுந்தரா காப்பாத்துனாளா இல்ல அர்ஜுன் மாமா காப்பாத்துனாரா? வசுந்தரா அக்கா என்ன காப்பாத்துனாங்க, அர்ஜுன் அங்கிள் வசுந்தரா அக்காவை காப்பாத்துனாங்க. அங்கிள் அக்காவுக்கு மட்டும் ஒண்ணு கொடுத்தாரு. நீ என்ன பாப்பா சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது அந்த அக்காவை காப்பாத்தும் போது எனக்கு ஒண்ணு கொடுக்கல. அந்த அங்கிள் அந்த அக்காவுக்கு முத்தம். ஒண்ணு இல்ல, எல்லாம் முடிஞ்சது. கிளம்புங்க. எதுக்கு இவ்வளவு என்கொயரி எல்லாம்? போங்க போங்க போங்க. ஓகே ஓகே ஓகே. கிளம்புங்க சார். கிளம்பு. குழந்தை என்னதான் சொல்றான்னு கேட்போமே. இது ரொம்ப முக்கியம் வசு. கொஞ்ச நேரம் கம்னிரு. போங்க போங்க போங்க. போங்க போங்க சார் போங்க. மம்மி கோமா கோ. ஆண்டி நீங்க போங்க. ஒண்ணு நடக்கல. போங்க. ஒண்ணும் இல்ல. தம்பி பாப்பா ஏதோ நீங்க வசுந்தரா மேடத்துக்கு ஏதோ கொடுத்தீங்களாமே, பாப்பா கொடுக்கலன்னு சொல்லிச்சுல, அது என்னது? எனக்கு கொடுங்க. சும்மா இருங்க உத்தமன். நான் சும்மா தான் இருக்கேன். நீங்க தான் ஏதோ சும்மா இருந்த மாதிரி தெரியலையே. உத்தமன் கல்யாண வேலை என்னாச்சு உத்தமன்? சாப்பாடு
வந்திருக்க கெஸ்ட்லாம் கிஃப்ட் பேக் போட்டீங்களா? போட்டேன். எங்க எங்க டைம் இல்ல உத்தமன். ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? இன்னும் நின்னுட்டே இருக்கீங்க. டைம் இல்ல. போங்க உத்தமன் போங்க. ஐயோ உன்னை காப்பாத்தாமலேயே விட்டுருக்கணும்.